பேசுவோம். சார் வணக்கம். நான் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யூபி ராஜு. வருகிற 8/1/2024 அன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். அந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மாநிலத்தினுடைய அமைப்பாளர் மாரிமுத்து அவர்களும், ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்களும், மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் சதீஷ்குமாருடைய தலைமையில் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதேபோல் திராவிட கழகத்தைச் சேர்ந்த தோழர்களும், தலித் விடுதலை கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அவர்களும் வந்து பங்கேற்க உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறோம். இந்த கோரிக்கைகளை குறித்து கடந்த 9/9/2023 அன்று தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தும் கூட இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அதை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம். எதுக்காக இந்த போராட்டம் நடத்துறீங்க? மங்களத்தினுடைய பேங்கினுடைய மேலாளர் சத்தி கிருபா, மேலாளர் கிருபா மற்றும் அவர்கள் வங்கியில் சேவை மையத்தை நடத்தி வந்த சுரேஷ் என்பவருடைய சேவை மையத்தை அடித்து நொறுக்கிவிட்டு அங்கிருந்து பணத்தை 3 லட்சம் ரூபாயை வங்கி மேலாளர் அவர் எடுத்து சென்றிருக்கிறார். கேட்டதற்கு அது நாங்கள் ரெக்கவரி செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், டிஎஸ்பி, மங்களம் காவல் நிலையம் ஆகியோர்களுக்கு மனு கொடுத்தும் கூட இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அடுத்ததாக நரியம்பள்ளி புதூர் என்ற ஒரு ஊரிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சின்னக்கருப்பன் என்பவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்திலே நுழைவதற்கு வழி இல்லாமல் 20 ஆண்டுகளாக அதில் விவசாயம் செய்யாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களையும் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்களையும் சந்தித்து ஆர்டிஓ அவர்கள் உத்தரவு பிறப்பித்தும் கூட அவனாசி வட்டாட்சியாளர்கள் அது சம்பந்தமான எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை குறித்தும், அதே போல அங்கே அணைமேடு, திருப்பூர் அணைமேடு என்கக்கூடிய பகுதியிலே கடந்த 85 ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்ட அருந்ததி மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய முத்துச்சாமி கவுண்டர் என்பவர் அந்த இடத்தை விலைக்கு வாங்கியதாக கேரளா மாநிலத்திலே சென்று பவர் பத்திரத்தை கொண்டு தயார் செய்து அதை கொண்டு வந்து அவர்களுடைய உறவினர்கள் பெயரிலே பகிர்ந்து கிரையம் செய்துவிட்டு அது வழக்காடு மன்றத்திலே கொண்டு போய் வழக்கு போட்டு அந்த இடத்துல குடியிருக்கக்கூடாது என்று பல முறை காவல்துறையை வைத்தும் நீதிமன்றத்தின் மூலமும் உத்தரவு பெற்றும் காவல்துறை பெற்று அவருடைய அனுமதிகளோடும் அரசு அதிகாரிகளோட அனுமதி காலி செய்யுமாறு பல்வேறு முறை வற்புறுத்தி நாங்கள் எல்லாம் பல்வேறு முறை சாலை மறியல் செய்தும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் கூட இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை குறித்தும், அதே மாதிரி தெற்குப்பாளையம் பிரிவிலே 50 ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடிய அந்த மக்களை காலி செய்ய சொல்லி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளரும் மாநில நிர்வாகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அனைத்து அடிப்படை வசதிகளும் அங்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு பட்டா வழங்குமாறு என்று இந்த 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 8ஆம் தேதி என்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் என்பதை ஆர்ப்பாட்டம் எங்கே வச்சிருக்கீங்கன்னா? மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு, திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம். உங்கள் பேர்னா? யூபி ராஜு. என்னவா இருக்கீங்க? மாநில ஒருங்கிணைப்பாளர். கட்சி பேர்? மக்கள் விடுதலை. உங்கள் சேனல் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.